பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய செய்தியை தொலைக்காட்சியின் மூலமாக கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியங்களை தாங்குங்கள். செய்தியை பார்க்கிறவர்கள், ஜெபித்துக் கொள்கிறவர்கள், தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்திக்கு நாம் நேராக கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இந்த வார்த்தையை யோபினுடைய நண்பன் யோபை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை யோபின் நண்பர் சொன்னார்? பிரியமானவர்களே, யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். யோபினுடைய முறுமுறுப்பை நாம் பார்க்கின்றோம். யோபு சொல்கின்றார், யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் படுத்துக்கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதுமென்று போகிறது. 6ஆம் வசனம், என் நாட்கள் நெய்கிறவன் எய்கிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். 12ஆம் வசனம், தேவரீர் என் மேல் காவல் வைக்கிறதுக்கு நான் சமுத்திரமோ, நான் ஒரு திமிங்கலமோ. 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக யோபு சொல்கிறார், அதனால் என் ஆத்மா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது என்று சொல்லி யோபு புலம்புவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் யோபின் நண்பர் யோபுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை, ஒரு உயிர்ப்பிக்கிற வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி யோபை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷத்தை துவைக்கின நாம் வருஷத்தின் இறுதியில் நாம் வந்திருக்கின்றோம். அநேகர் சொல்வது, இந்த 11 மாதங்கள் அநேக உபத்திரங்களை, கஷ்டங்களை நான் சகித்து விட்டேன், இன்னும் வருகின்ற நாட்களும் கூட இவ்விதமாக இருக்குமா? பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னை தொடருமா என்று சொல்லி அநேகர் கலங்குவதை நாம் பார்க்கிறோம். யோபை போல அநேக மக்கள் முறுமுறுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவ்விதமாக கலக்கத்தோடு, பயத்தோடு, கண்ணீரோடு வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமீன், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, வேதத்தில் அநேக பக்தருடைய வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை அற்பமாக இருந்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய முடிவோ சம்பூர்ணமாக ஆண்டவர் அமைத்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக பார்க்கின்றோம். ஆதியாகமம் 29:31 இவ்விதமாக சொல்கிறது, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அருமையான தேவஜனமே, ராகேலுடைய ஆரம்ப வாழ்க்கை அற்பமாக இருந்தது. குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அவளுடைய கணவன் யாக்கோபோ அவளை நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், லேயாளுடைய பார்வை கூச்ச பார்வையாக இருந்தது. யாக்கோபு லேயாளை விட ராகேலைத்தான் அதிகமாக நேசித்தான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஆரம்ப வாழ்க்கை மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு
ஸ்திரியாக எண்ணப்பட்டால் பிரியமானங்களே. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய முடிவை நாம் பார்க்கும்போது சம்பூர்ணமாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32 35 வரையில் வாசிக்கும் பொழுது இங்கு லேயால் 4 ஆண் பிள்ளைகளை பெற்றாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா என்ற 4 ஆண் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு சமயம் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் பிரியமானவர்களே. லேயாலை போல அற்பமாக எண்ணப்படலாம் மற்றவர்களால். ஆனால் லேயாளுடைய முடிவு சம்பூர்ணமாக அமைந்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 4 ஆண் பிள்ளைகளை கொடுத்து தேவன் லேயாலை அவருடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக மாற்றினார் பிரியமானவர்களே. அதே தேவன் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:18 சொல்கிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் பின்பற்றுகிற தெய்வம், நாம் நேசிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அருமை தாயே, என் அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன் முடிவை சம்பூர்ணமாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5-8 வரையில் வாசிக்கும் பொழுது இங்கு யோசேப்புடைய வாழ்க்கை அற்பமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து அவனை உயர்த்துவதாக அவனுக்கு ஒரு காட்சி கொடுக்கின்றார். அந்த தரிசனத்தை தன் சகோதரத்திலே யோசேப்பு சொன்னபோது யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அற்பமாக நினைத்தார்கள் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். இங்கு யோசேப்பை நோக்கி அவனுடைய சகோதரர்கள் சொல்கின்றார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இவ்விதமாக அவர்கள் யோசேப்பை குழியிலே போட்டார்கள் பிரியமானவர்களே. 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். எகிப்திலே யோசேப்பு அழைத்து செல்லப்பட்டான். அங்கு பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான் பிரியமானவர்களே. யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமாக இருந்தது பிரியமானவர்களே. தன்னுடைய சகோதரால் பகைக்கப்பட்டவனாக இருக்கின்றான். தன்னுடைய தகப்பன் யாக்கோபிடத்தில் இந்த தரிசனத்தை சொன்னபோது கூட யாக்கோபு யோசேப்பினுடைய தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் யோசேப்பை போல நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? பயப்படாதீர்கள். ஆனால் யோசேப்பினுடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உம்மை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கயிற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணிகள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமென், அல்லேலூயா. யோசேப்புடைய ஆரம்ப வாழ்க்கை தன்னுடைய சகோதரரால் அற்பமாக எண்ணப்பட்டவன், குடும்பத்தாரால் அசட்டை பண்ணப்பட்டவன்,
ஆனால் யோசேப்புடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை, பிரியமானவர்களே. அவருடைய வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு சமயம் ஆரம்பம் உங்களுக்கு அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவை ஆண்டவர் நிச்சயமாகவே சம்பூர்ணமாக மாற்றி இந்த சமுதாயத்திலே ஆண்டவர் யோசேப்பை போல உங்களை உயர்த்தி காட்டுவார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக வேதத்தை நாம் பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் பொழுது ரூத்தினுடைய ஆரம்ப வாழ்க்கை வயல்வெளியில் கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருந்தால் அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தின கதிர்களை பொறுக்கி வீட்டுக்கு எடுத்து சென்ற ஒரு பெண்ணாக ரூத் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ரூத்தினுடைய முடிவை நாம் பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரூத்து எந்த வயல்வெளியிலே பொறுக்கிக் கொண்டிருந்தாலோ கதிர்களை, அந்த வயல்வெளி எஜமானுடைய மனைவியாக மாறினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ரூத்தினுடைய ஆரம்பம் அற்பம்தான். வயல்வெளியிலே சிந்துகிற நெல்லை பொறுக்கிக் கொண்டிருந்தால், ஆனால் தேவன் அவருடைய நிலைமையை பார்த்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்தியதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை நாம் பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ரூத்து போவாசின் மனைவியாக மாறினாள். பிரியமானவர்களே, ரூத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, ரூத்தினுடைய கணவர் போவாஸ் மூலமாக ஆண்டவர் ரூத்துக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைக்கு ஓபேத் என்று பெயரிட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது ஓபேத் ஈசாய் பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, எப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேகர் மற்றவர்களை அற்பமாக நினைப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இவ்வளவுதான், இந்த பள்ளத்திலிருந்து இவர்கள் மேலே வர முடியாது, இவர்கள் உயர முடியாது என்று சொல்லி நம்மை அற்பமாக நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் ரூத்தினுடைய ஆரம்ப வாழ்க்கை அற்பம்தான், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக மாறியதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ரூத்தை போல வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிறீர்களா என் அருமையான தேவஜனமே? ரூத்தின் வாழ்க்கையை சம்பூர்ணமாக மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கூட மாற்றுவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தாவீதுடைய ஆரம்ப வாழ்க்கை, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இதை தான் 1 சாமுவேல் 17:34 கூட நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு சமயம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கமும் கரடியும் அவனை நோக்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, தாவீதுடைய ஆரம்ப வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை தான். ஆதலால் தான் தாவீது விதமாக ஜெபிக்கின்றான். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்கின்றான், ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறான்னு சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். Yet I am poor and needy, may the Lord think of me என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கை ஆரம்ப வாழ்க்கை சிறுமியும் எளிமையுமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மேல் நினைவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனுடைய ஆரம்பம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஆனால் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வாசித்து பாருங்கள். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவாகிற போது
30 வயது பிரியமானங்களே, 40 வருடங்கள் அவன் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டான்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய சம்பூர்ணமான வாழ்க்கை உயர்வை பார்க்கிறோம் பிரியமானங்களே. அது மட்டுமல்ல, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2-4 வரையில் நாம் பார்க்கும்போது இங்கு தாவீதுடைய உயர்வை நாம் பார்க்கிறோம் பிரியமானங்களே. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2 நான் வாசிக்கின்றேன். தாவீது விதமாக சொல்கின்றான், நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பட்ட சகலவித ரத்தனங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதக மதில கற்களையும் ஏராளமாக அவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. தாவீதுடைய பூர்ணமான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், அல்லேலூயா. தன் சகோதரனால் அற்பமாக எண்ணப்பட்டவன். ஆனால் அவனுடைய பூர்ணமான வாழ்க்கை, முடிவான வாழ்க்கையை பார்க்கிறோம். வெள்ளியும் பொன்னையும் கோமேத கற்களையும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் கூட தாவீதை போல நீங்கள் மற்றவர்களுக்கு, சபைக்கு, ஊழியனுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வேத வசனத்தின்படி உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம் பிரியமானங்களே, ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக ஆண்டவர் மாற்றுவார். வேதத்தை நாம் பார்க்கும்போது எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது முர்தகாயுடைய ஆரம்ப வாழ்க்கை பிரியமானங்களே, அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவன். அரண்மனைக்குள் போகிறவர்களுக்கும் வருகிறவர்களுக்கும் சலிட் அடிக்கிற வேலைதான், சலாம் போடுகிற வேலை முர்தகாய்க்கு. ஆனால் முர்தகாயுடைய முடிவோ, எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்கள். முர்தகாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடியவனாக ஆண்டவர் முர்தகாயை மாற்றினார். ஆமென். அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஒரு சமயம் செய்கிற வேலை சிறிய வேலையாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் உயர்வில்லையே, நான் எப்பொழுது நான் உயர்வேன் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். முர்தகாயுடைய ஆரம்ப வாழ்க்கை, அவன் சாதாரண ஒரு வாட்ச்மேன் தான். ஆனால் அவனுடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது சம்பூர்ணமான உயர்வு, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடியவனாக ஆண்டவர் மாற்றினார். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே உன் எதிர்காலத்தை குறித்து கலங்காதே. உன் எதிர்காலம் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28-29 வாசித்து பாருங்கள். மரியாளுடைய ஆரம்ப வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை பிரியமானங்களே. மரியாளுடைய கணவர் யோசப்பு, அவர் ஒரு தச்சன் பிரியமானங்களே. தச்சனுடைய மனைவிதான் மரியாள் பிரியமானங்களே. ஆனால் அந்த மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவ தூதன் மரியாளை சந்தித்து சொல்கிற வார்த்தை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆதலால் தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே மரியாள் இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இவ்விதமாக சொல்கிறது பிரியமானங்களே. 46ஆம் வசனம், அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகி தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, பாருங்கள், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த மரியாளை ஆண்டவர் உயர்த்தியதை நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கை ஆரம்பம் தச்சனுடைய மனைவி பிரியமானங்களே. குழந்தை பிறப்பதற்கு கூட இடமில்லை, சத்திரத்திலே அவள் குழந்தையை பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அவளை ஒரு பாக்கியவதியாக மாற்றினார்.
அதே தேவன் நம்மையும் கூட ஆசீர்வதிப்பார், நம்மையும் கூட மகிமைப்படுத்துவார். பிரியமானங்களே, கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16-20 வரையில் வாசித்து பாருங்கள். சீஷர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக மாற்றுவேன் சொல்லி ஆண்டவர் அழைத்த போது சீஷர்கள் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை பின்பற்றினார்கள். பிரியமானங்களே, ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27-28 நான் வாசிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்குள்ளாக 12 சிங்காசனின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே சீஷருடைய ஆரம்ப வாழ்க்கை மீன் பிடிக்கிறவர்கள். பிரியமானங்களே, ஆனால் மீன் பிடிக்கிறவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அவருடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது அங்கு பேதுரு ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆண்டவரே, உங்களுடைய அழைப்பின்படி நாங்கள் வந்தோம் அப்பா, உமக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோமே, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்டபோது ஆண்டவர் சொல்கிறார், இதோ நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற என் அன்பு ஊழியர்களே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சீஷர்களை பரலோகத்தின் ஸ்தானத்திலே உட்கார வைத்து நியாயம் தீர்க்கிறவர்களாக ஆண்டவர் அவர்களை உட்கார வைத்த தேவன் இன்றைக்கு நம்மையும் கூட ஆண்டவர் பரலோக ஸ்தானத்திலே வீற்றிருக்க செய்வார். அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானங்களே, அதனால் நாம் கலங்க தேவையில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது முதலாவது லேயாளுடைய வாழ்க்கை அற்பமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக மாற்றினார். யோசேப்புடைய வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை, ஒரு சிறைச்சாலை கைதியாக இருந்தான். தன் சகோதரனால் பயக்கப்பட்டவன், குழியிலே போடப்பட்டவன், தன்னுடைய தகப்பனால் கூட அசட்டை பண்ணப்பட்டவன். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கை எகிப்தின் அதிகாரியாக ஆண்டவர் மாற்றினார். தாவீதுடைய வாழ்க்கை ஆரம்பம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனாக இருந்தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆசனத்திலே ஆண்டவர் உட்கார வைத்தார். ஆமென், அல்லேலூயா! வெள்ளியும் பொன்னையும் ஆலயத்துக்கு கொடுக்கக்கூடிய மனிதனாக தாவீதை ஆண்டவர் மாற்றினார். ரூத்தினுடைய ஆரம்ப வாழ்க்கை வயல்வெளியிலே கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருந்த பெண். ஆனால் அவளுக்கு கிடைத்த வாழ்க்கை வயல்வெளிக்கு சொந்தக்காரன் போவாஸுக்கு மனைவியாக மாறினாள். அது மட்டுமல்ல, போவாஸுக்கு அவள் பெற்றெடுத்த குழந்தை ஓபேத் கிறிஸ்துவின் சந்ததியிலே வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். எவ்வளவு பெரிய சம்பூர்ணமான வாழ்க்கை! பிரியமானங்களே, முர்தகாய் ஒரு வாட்ச்மேனாக இருந்தான். முர்தகாய் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காரும்படியாக தேவன் செய்தார். சீஷர்கள் மீன் பிடிக்கிறவர்களை பரலோக ஸ்தானத்தில் உட்கார வைத்த தேவன் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, என் வாழ்க்கை மாறாதா? என் தரித்திரம் மாறாதா? என் கடன் பிரச்சனை மாறாதா? நான் இன்னும் அற்பமாக எண்ணப்படுகிறேன். என் வாழ்க்கை இன்னும் அற்பமாகவே இருக்கிறது. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லையே, ஒரு சம்பூர்ணம் இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், முடிவோ சம்பூர்ணமாக ஆண்டவர் மாற்றுவார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இத்தோன்ப நேரத்தில்
கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார், சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். அவரோடு வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவரோடு வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் வேதங்களின்றி இருவாயல் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்களின்றியே இருவாயல் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி. இயேசு அழைக்கிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொலைக்காட்சியின் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அநேக மக்கள் என்னுடைய வாழ்க்கை மாறாதா, என் கண்ணீர் துடைக்கப்படாதா, என் வியாதி சுகமாகாதா, என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்காதா, நான் இன்னும் பள்ளத்தில் இருக்கிறேனே, நான் இன்னும் சிறுமைப்பட்டு இருக்கிறேன், மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறேனே, என் வாழ்க்கையில் உயர்வே இல்லையா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி கொண்டிருக்காருக்காம் ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே எண்ணி முடியாத ஆசீர்வாதம் அப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவனப்பா. இந்த தொலைக்காட்சியின் மூலயமாக நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, வியாதியுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியை சில சுகமாக்கும் அப்பா. ஆண்டவரே, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் ஆண்டவரை வியாதியோடு படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே, அவளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும் அப்பா. பூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும் அப்பா. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. படித்து முடித்து எனக்கு நல்ல வேலை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு யோசேப்பை உயர்த்தனை தேவன், மொர்தெகாயை உயர்த்தனை தேவன், தாவீதை உயர்த்தனை தேவன். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளிலும் கூட விசேஷமாக வறுமையின் கோட்டின் வழியாக கடந்து செல்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கடன் பிரச்சனை விடுதலை தாரும் அப்பா. அவருடைய கண்ணீரை தொடையும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 996292
660997.